ஹலோ டேய் கார்த்தி, பார்த்துட்டானே. ஆ, வாடா. இப்பதான் தெரியுது நீ எதுக்கு என்ன ரெஃப்ரெஷ் ஆக சொன்னேன்னு. என்ன பிருந்தாவா? அது ஆ, வலியுது. ஏன் மச்சான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள? ஆமா. இல்ல 3 அண்ணன் தம்பிங்க இருக்கீங்கன்னா நம்ம ஊர்ல இதெல்லாம் மூத்த மாப்பிள்ள தான் முன்ன நின்னு செய்வாங்க. இங்க எல்லாம் வித்தியாசமா நடக்குதே. ஒருவேளை இடத்துக்கு ஏத்த மாதிரி வழக்கத்தை மாத்திப்பியலோ? சரி மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பாக்குறேன். என்னவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா? பாத்துக்கோங்க, நேத்து வந்தவ இவ இப்பெல்லாம் நம்மள கேவலமா பேசுறா. இதுதான் நம்ம நிலைமை. அடேங்க அப்பா, ரொம்ப வலியுது தொட. இதே மாதிரி லவ் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும் பிரதர், அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா அதை எப்படியாவது தடுக்கணும். வா போலாம். ஒண்ணும் இல்ல, வா. புடவை நல்லா எடுப்பா இருக்குல்ல? ஆ, பிருந்தா, அழகா இருக்க. பிருந்தா, அம்மா, வள்ளிமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆ. நல்லா இரு, நல்லா இரு. நல்லபடியா எங்க கார்த்தியை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இரு. நல்லா சீரும் சிறப்புமா வாழும். எழுந்துரு. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. எந்திரி. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உடம்பு முடியாத உன்னை தனியா விட்டுட்டு போறேன். அழாதடி. மறுபடியும் அழுகு சீனா. அப்ப கிளம்பலாமா? தம்பி தம்பி கிளம்பலாம். கொஞ்ச நேரம் இருங்க, வெளியில சகுனம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அம்மா, எந்த காலத்துல போய் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வாங்க போலாம். அழாத. சரி வாங்க எல்லாம், வாங்கம்மா. ஆத்தி, பாத்தீங்களா, நான் அப்பவே சகுனம் பாக்குறேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பூனை வேற குறுக்கால பாஞ்சிடுச்சு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பூனை அதோட ஜோடியை தேடி போயிட்டு இருக்கோம், நம்ம 2 பேர்த்த ஜோடி ஆக்க போயிட்டு இருக்கோம். அப்ப அது நல்ல சகுனம் தானே? வாங்க எல்லாரும் வண்டியில இருங்க, வாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. பிருந்தா, இந்தா தண்ணி குடி. குடி. இப்ப போலாம், போலாம். சித்தி, நான் பிருந்தா கூட தான் வருவேன். ஏன்? பின்ன நான் மணப்பெண் தோழி இல்லையா? கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கூடயே தான் இருப்பேன். சித்தி, புடவை மாத்தும் போது கூட நீங்க என்ன போக வேணாம்னு சொல்லிட்டிய. நான் கல்யாணம் முடியற வரைக்கும் பிருந்தா கூடத்தே இருப்பேன். சரிடி, வா கூட்டிட்டு வா. ஆனா பேசி பேசி அவ காதுல ரத்தம் வர வைக்க கூடாது. வா. சித்தி, அதெல்லாம் வர வைக்க மாட்டேன் சித்தி. வாங்க போலாம். பார்க்கலாம், போங்க, பார்க்கலாம். நான் வாமா. பிருந்தாவோட தான் வருவேன். வா பிருந்தா, போலாம் போலாம் போலாம். பாத்து வா. வா. எங்க அதான் பிளான் பண்ணி பிரிச்சுட்டீங்களே. இன்னும் 24 ஹவர்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்க. அதுக்குள்ள அப்படியே அவசரம். இல்ல வீரா, கல்யாண பொண்ணா வந்து இறங்கும் போது அது ஒரு அழகான மொமெண்ட்ல. அந்த முகமெல்லாம் வீடியோல ரெக்கார்டா இருக்கும், அதுல பாத்துக்கோ. போ, முழிக்காதடா, போடா. மனசுக்குள்ள நம்மள கண்டபடி திட்டுறான். ஹலோ, ஆர்த்தி சுத்துனா தட்டுல காசு போடணும்டி. பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரலடி. நான் எதுக்கு, நான் போடுறேன். நீங்களும் ஜாலியா செலவு இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு
நான் தானே இதெல்லாம் செய்யணும். நீ ஏன் சிரிக்கிற? சும்மா. இவன் மட்டும் கொஞ்சம் மர்மமாவே இருக்காயா. பார்க்கறதுக்கு லவ்வோடு சிரிக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனா இதுக்கு அர்த்தம் வேறம்பா. டே மாறா, உன் வாழ்க்கை ரொம்ப கொடுமைடா. என்ன மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆஹா. மச்சான் விஜய், சும்மா எதுக்கு பொண்ணு ரூம திறந்திய? அது பிருந்தாவை பார்க்க தானே வந்திய? ஷூ அவமானமா போச்சு. என்ன மச்சான் வெக்கமா? ஆ. சரி வரேன். இவனா? என்னப்பா பல்பா? ரொம்ப பெரிய பல்பு போலயே, பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. டேய் வா. என்ன பிருந்தா, ரெடியா? ரெடி மாமா. மாப்பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல போலயே. என்ன மான மச்சான், ம், நீங்க வீரா அக்காவை பார்க்க தானே வந்திய?